ஏர்கிராஃப்ட் வானத்தில் பறக்கும்போது ஃப்ளைட் டோரை வந்து திறக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திறக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் உள்ளே இருக்கிற ப்ரெஷர் வந்து வெளியே இருக்கிற ப்ரெஷரோட அதிகமாக இருக்கும். அதனால் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு சாத்தியமே கிடையாது. ஏர்கிராஃப்ட் டோர் வந்து பிளக் டைப் டோர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்து திறக்கணும். கேபின் ப்ரெஷர் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து பாசிபிள் கிடையாது. ஏர்கிராஃப்ட் வந்து லோ ஆல்டிடியூட் பறக்கும்போது வெளியே இருக்கிற கேபின் ப்ரெஷரும் ஏர்கிராஃப்டில் கேபின் ப்ரெஷரும் ஒரே மாதிரி இருந்தால் கூட ஃப்ளைட் டோரை ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கடினமான விஷயம். கரெக்டான ஃபோர்ஸும் கரெக்டான ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ண மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும். சப்போஸ் லோ ஆல்டிடியூட் பறக்கும்போது டோரை வந்து திறந்துட்டாங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கேபின் ப்ரெஷர் சடனாக சேஞ்ச் ஆகிறதுனால ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் வந்து அதிகமாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏர்கிராஃப்டை எமர்ஜென்சியாக வந்து லேண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃப்ளைட்டோடைய டோரை வந்து ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரிமினல் சார்ஜஸ், அதாவது 20 வருஷம் வரைக்கும் அவருக்கு தண்டனை கிடைக்கும். ப்ளஸ் ஃபைன் வந்து பே பண்ணணும். ஏர்லைன்ஸில் பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. அவரால் எவ்வளோ நஷ்டம் வந்து ஏற்படுதோ அந்த அமௌண்ட் வந்து திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். வாழ்நாள் ஃபுல்லாக அவரால் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண முடியாது.